சிறுகடி காசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா வண்டி இல்லாததுனால கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பூ சர்வீஸ் பண்றதுக்கு நடந்தே போய்கிட்டு இருக்காங்க. எதுக்க பாக்குற சிந்தாமணி மீனாவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன வண்டியில ரொம்ப ஜம்பமா வந்துகிட்டு இருந்த, இப்போ என்ன நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணி மீனாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. மீனாக்கு கோவமா வருது, ஆனா எதுவுமே பேசல. இன்னி என்னக்கா பண்ணுவாங்க, நடந்துதான் போய் ஆகணும். ஏய், அவங்க அம்மா ஒரு பெரிய பூக்கடை வச்சிருக்காங்கடா அப்படின்னு சிந்தாமணி மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. கூட நிக்கிற எடுபடியெல்லாம் சொல்லுது, அது எங்கக்கா இருக்கு, அதெல்லாம் என்னைக்கோ கார்பரேஷன் ஆளுங்க வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க, இப்ப பூக்கடையெல்லாம் கிடையாதுக்கா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. மீனாவுக்கு ஆத்திரமா வருது. இந்தா எதுக்காக இப்ப என்ன வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்குன்னு இருக்கிற ஒரே எதிரி நீங்க மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது. நான் கூட உங்களை ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சேன். பெரிய பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க, ரொம்ப நாள் இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, உங்களை பார்த்து கத்துக்கணும், உங்களை மாதிரி வளரணும் அப்படின்னு நான் கூட நினைச்சிருக்கேன். இப்பதான் புரியுது, நீங்க என்ன விட சின்னத்தனமா இருக்கீங்க. பிசினஸ்ல உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளா பார்த்து போட்டி போடுங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன ஆளை பார்த்து போட்டி போட்டீங்கன்னா எனக்கே பெருமையா இருக்கு. நீங்கெல்லாம் என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லி அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏய் ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு, வண்டி கூட இல்ல, நடந்து போய்கிட்டு இருக்க, இப்ப கூட இந்த வாய் திமிருக்கு ஒன்னு குறைச்சல்லையே அப்படின்னு சிந்தாமணி பேசுறாங்க. மீனா முத்துக்கிட்ட, நேத்து சிந்தாமணி என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்கங்க, எனக்கு என்னமோ சிந்தாமணி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்துவும், நேத்து நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு மீனா, உங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்ததுல இருந்து எனக்கு அந்த சிந்தாமணி மேலதான் குறியா இருக்குது. உன் மேல இருக்க கோவத்தையும் வன்மத்தையும் உங்க அம்மாவோட பூக்கடையை காலி பண்றத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு முத்து சொல்றாரு. விடு மீனா, நாளைக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. ரோகிணி இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை முத்து எதுவும் கண்டுபிடிச்சிருவானோ, சிந்தாமணி மாட்டிக்கிட்டாலும் என்னைய மாட்டி விட மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி தனக்கு தானா தைரியம் சொல்லிக்கிறாங்க. முத்து செல்வத்துக்கிட்ட 10,000 ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து கோயில் நிர்வாகி கிட்ட குடு. முத்து செல்வத்துக்கிட்ட 10,000 ரூபாய கொடுத்து கோயில் நிர்வாகி கிட்ட இத லஞ்சமா குடு, கோயில் வாசல்ல பூக்கடை வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. இத பின்னாடி மறைஞ்சு நின்னு பாக்குறதுக்காக கார்பரேஷன் ஆபீசரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காரு முத்து. செல்வம் முத்து சொன்ன மாதிரியே கோயில் நிர்வாகி கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்கும்போது கையும் களவுமா கார்பரேஷன் ஆளுங்க வந்து கோயில் நிர்வாகிய அரெஸ்ட் பண்றாங்க. என்னங்க, கோயில் நிர்வாகியா இருந்துகிட்டு கோயில் வாசல்ல பூக்கடை வைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் ஆளுங்க கேக்கும்போது, ஐயோ நான்லாம் லஞ்சம் வாங்கலங்க, இவங்களாதான் குடுக்கறாங்க அப்படின்னு நிர்வாகியும் சொல்றாரு. செல்வம் உடனே, அதுக்கு என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்குது சார், இவர் நேத்தே என் தங்கச்சிக்கு பூக்கடை வைக்கணும்னு கேக்கும்போது 10,000 ரூபாய் கொடுத்தா அங்க வைக்கலாம், மாசம் 2,000 ரூபாய் இவருக்கு சம்பளம் மாதிரி கொடுக்கணுமா சார், அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா பூவை ஃப்ரீயா கொடுக்கணுமா, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு கொடுத்து கொடுத்து ஏழையாத்தான் சார் போகணும் அப்படின்னு செல்வம் கத்துறாரு. கார்பரேஷன் ஆளுங்க இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது மீனாவோட அம்மா பூக்கடையை எடுக்க சொல்லி சிந்தாமணி தான் சொன்னாங்க, அதுக்காக பணமும் கொடுத்தாங்க அப்படின்ற உண்மைய ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல மீனாவோட வண்டி காணாம போயிடுச்சுன்னு மீனா கம்ப்ளைண்ட் பண்ணிருந்ததுனால வண்டி காணாம போன இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்கும்போது அங்க ஒரு டெம்போக்குள்ள வச்சு வண்டிய கடத்துறாங்க. டெம்போவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த ஆளுங்களெல்லாம் புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது சிந்தாமணிக்கு கீழே வேலை பாக்குறவங்க சிந்தாமணி சொல்லிதான் இந்த வண்டியை தூக்கணும் அப்படிங்கிற உண்மையும் ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா மீனா அம்மாவோட பூக்கடையை எடுத்ததும் சிந்தாமணி தான், மீனாவோட வண்டியை திருடினதும் சிந்தாமணி தான் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுது. மீனாவும் முத்துவையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. உங்களோட வண்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என் வண்டியை திருடினது சிந்தாமணி தானே அப்படின்னு. அது எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? இல்லங்க சார், நானும் பூ வியாபாரம் தான் பண்றேன், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி அவங்க மட்டும்தான். என்னைய பழி வாங்கணும்ன்றதுக்காக எங்க அம்மாவோட பூக்கடைய இவங்க தான் எடுக்க வச்சிருப்பாங்கன்னு எனக்கு அன்னைக்கு இருந்து சந்தேகம் இருக்குது சார் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. போலீஸ் சிந்தாமணிய அடிச்சு விசாரிக்கும் போது சிந்தாமணி சொல்லிடுறாங்க, இல்ல இத நான் மட்டும் தனியா செய்யல, ரோகிணிங்கிறவங்க சொல்லிதான் நான் இத செஞ்சேன், எனக்கு ஒண்ணு இந்த பொண்ணு எதிரிலாம் கிடையாது, இவ ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல, நான் இவளை விட எத்தனை வருஷம் இந்த தொழில்ல இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே மீனாக்கும் முத்துக்கும் அவ்வளவு ஆச்சரியமா போயிடுது. என்ன சொல்றீங்க, ரோகிணி சொல்லி
எங்க அம்மாவோட பூக்கடையை எடுக்க சொன்னாங்களா? ஆமா, அவளுக்கு நீ ஏதோ மறைமுகமா பிரச்சனை கொடுக்கறியா? உனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவளை பத்தி யோசிக்கிறத நிறுத்திடுவ. உன் கவனம் ஃபுல்லா உங்க அம்மாவோட பூக்கடைய பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி தான் சொன்னா. இல்ல இத நாங்க நம்ப மாட்டோம். எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக நீங்க எங்க குடும்பத்து ஆள் பேரை சொல்றீங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது சிந்தாமணி சொல்றாங்க, நான் எதுக்கு போய் சொல்லணும்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால்தான் ரோஹிணி பேசும்போது அத நான் வீடியோவா என் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஐடியா கொடுத்தத வீடியோ எடுத்து வச்சிருக்க சிந்தாமணி போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. அப்படின்னா முக்கியமான அக்யூஸ்ட் ரோஹிணி தான் அப்படின்னு போலீஸ் ரோஹிணிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. மீனாவும் முத்துவும், சார் நீங்க போறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டுக்கு போறோம் சார், எங்களுக்கு சில விஷயங்கள் அங்க கேட்கணும் அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் நேரா வீட்டுக்கு போய் ரோஹிணி வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன மீனா, எதுக்காக என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ஆஃப்டர் ஆல் நீங்க பூ விக்கிறவங்க, அதுவும் கூட இப்ப எந்த பிசினஸும் உங்ககிட்ட இல்ல. நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட வைஃப், என்ன பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்கும் போது மீனா சொல்றாங்க, அந்த பிசினஸ் மட்டுமா நீங்க செய்றீங்க? யார எப்படி அழிக்கலாம், எப்படி கஷ்டப்படுத்தலாம், யாரோட பூக்கடைய திருடலாம், எந்த ஆளை பிடிச்சா இந்த வேலை சரியா நடக்கும்னு கரெக்டா கணக்கு பார்த்துல செய்றீங்க. அந்த சிந்தாமணிய வச்சு எங்க அம்மாவோட பூக்கடைய எடுக்க வச்சது நீங்க தான், என்னோட வண்டிய திருட வச்சது நீங்க தான்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மீனா கத்துறாங்க. ரோஹிணி ஐயோ மாட்டிக்கிட்டமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன மீனா அப்படிலாம் சொல்றீங்க, நான் அது மாதிரிலாம் வேலை செய்யலையே அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மீனா உடனே, இதுக்கு ஆதாரமா சிந்தாமணி நீங்க பேசின வீடியோவையே போட்டு காமிச்சாங்க. இந்த விஷயத்த சொன்னதே சிந்தாமணி தான். ஆமா, உங்களுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணினேன்? பிரச்சனைனா நீங்க ஏன் கூட மோத வேண்டியதானே? எங்க அம்மாவோட பூக்கடைய காலி பண்ற அளவுக்கு எங்க அம்மா என்ன கெடுதல் பண்ணாங்க உங்களுக்கு? நான் என்ன உங்க பிரச்சனையில தலையிட்டேன் அப்படின்னு மீனாவும் முத்துவும் கோவத்தோட கேக்குறாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ரோஹிணி சும்மா இருந்த என்ன சீண்டிட்டீங்கல்ல, இனி நீங்க யாரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, நீங்க பிறந்தது எங்க, எல்லா விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டுட்டு வரேன். அத்தை வேணா நீங்க பணக்காரின்னு நினைச்சு கண்மூடித்தனமா எங்கேயோ இருந்தவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம் மருமகளா. நீங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னால இனி உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது பாருங்க அப்படின்னு மீனா சவால் விடுறாங்க. இவ்வளவு நாள் போனா போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு துணி துவைச்சு போட்டுட்டுலாம் இருந்தேன். இனிமே உங்க வேலைய நீங்க செய்யுங்க. வாரத்துல 2 நாள் நான் சமையல் பண்ணுவேன், 2 நாள் நீங்க சமையல் பண்ணணும். இனிமே நான் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டேன் ரோஹிணி அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க. போலீஸ் வீட்டுக்கே வந்து ரோஹிணி கையில விலங்கு மாட்டி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.